வணக்கம். நம்மளோட கம்பெனி நேம் எம்ஆர் கிளவுட் பிஓஎஸ் பில்லிங் சாஃப்ட்வேர். நாங்க ரெஸ்டாரண்ட்க்கு பில்லிங் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, ரீட்டைல் பில்லிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங், கன்வென்ஷன் சென்டருக்கு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷன் இருக்கு. சரி, வாங்க பார்க்கலாம் நம்ம ரெஸ்டாரண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் பத்தி டீட்டெயிலாக. இது லாகின் பேஜ். ஸோ இது வந்து நம்ம எம்ஆர் கிளவுட் பிஓஎஸ்ல இருக்குது. ஸோ அட்மின் யூசர், எம்டி யூசர், அந்த மாதிரி மல்டிபிள் யூசர் வச்சுக்கலாம். எவ்வளோ யூசராக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கேப்டனுக்கு யூசர் கிரியேட் பண்ணது, மேனேஜர் யூசர் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாடியூல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பில்லிங் மாடியூல். இதில் வந்து டேபிள் நம்பர்ஸு, டேக்அவே, டெலிவரி இந்த மாதிரி ஆர்டர்ஸை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் ஷிஃப்டிங் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, காம்ப்ளிமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் ஒரு டேபிள் நம்பர் போகிறேன். டேபிள் நம்பரில் போய்ட்டு 2 நம்பர் டேபிள் வந்து க்ரீன் கலர் இருக்கனால அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சீ ஃபுட்டுங்கிற அந்த ஐட்டமை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஐட்டமை என்ட்ரி பண்ணுறேன். அதே மாதிரி ட்ரிங்க்ஸை செலக்ட் பண்ணும்போது ட்ரிங்க்ஸில் வந்து கூல் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பரோட்டோஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸாக கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் கேவிட்டி கொடுத்தேன்னா கிச்சனுக்கு கேவிட்டி போகும். ஸோ நான் கேவிட்டின்னு கொடுத்தேன்னா கிச்சனுக்கு கேவிட்டி பிரிண்ட் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ கேவிட்டி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக தான் பில் எடுப்போம். ஸோ அதே டேபிள் நம்பர் போய்ட்டு ஸோ இந்த டேபிள் நம்பர் கிளிக் பண்ணும்போது கீழே 236 அமௌண்ட்டுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் இங்கே வந்துடும். டேக்ஸ் ஆட் ஆகி வந்துடும். டேக்ஸ் இருக்கிறவங்களும் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேக்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பில் எடுக்கிறதுக்கு பிரிண்ட் பில் கொடுத்தோன்னா பில் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஸ்கவுண்ட் போகிறது காம்ப்ளிமெண்ட் பில் போட்டு பார்ப்போம். ரெண்டாவது வந்து டேபிள் நம்பர் வந்து நான் 5 யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ இந்த க்ரீனு இல்லை எல்லோ, ரெட் எதுக்குன்னா க்ரீன் வந்து வேக்கண்டில் இருக்குது, ரெட்டுனா ஆக்கியூபைட் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஐட்டம்ஸ் ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிச்சனுக்கு ஆல்ரெடி டேபிள் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதே எல்லோனா செட்டில்மெண்ட்டுக்காக பில் வெயிட்டிங்கில் மட்டும் பில் பெய்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் கேஷாக கார்டான்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைன் பேமெண்ட், ஜிபே, ஃபோன்பே எது வேணாலும் நான் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து அந்த இது ஸ்க்ரீன் க்ரீனாக மாறிடும். ஸோ நம்ம டேபிள் நம்பர் 15 போய்ட்டு ஸோ சேம் அதே மாதிரி ஐட்டம்ஸ் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டிஸ்கவுண்ட்ஸ் போட போகிறேன். டிஸ்கவுண்ட் வந்து நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். பர்சன்டேஜ் வைஸாக யூஸ் பண்ணலாம், அமௌண்ட் வைஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்கவுண்ட் 15% கிளிக் பண்ணிட்டு நான் அப்டேட் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா 15% எடுத்துக்கும். அதுவே டிஸ்கவுண்ட்டில் போய்ட்டு நான் திரும்பி 15 கொடுத்துட்டு அப்டேட் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கொடுத்தேன்னா 15 ரூபீஸாக எடுத்துக்கும். ஸோ 2 விதமாக டிஸ்கவுண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேபிள் நான் போட்ட ஐட்டம் வந்து டேபிள் நம்பர் 15 போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் வேறு டேபிள் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டேபிள் நம்பர் வந்து 25 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கொடுத்து ஷிஃப்ட் கொடுத்தா மொத்த ஐட்டமும் ஷிஃப்ட் ஆயிரும். இல்லை பர்டிகுலர் ஐட்டம்னா பர்டிகுலர் ஐட்டம் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15லேருந்து 25 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டேபிள் நம்பர் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பில்லு வந்து நான் சார்ஜபிள் பில்லாக யூஸ் பண்ணுவாங்க, அதை என்சி பில் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் பில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டிசேபிளில் போய்ட்டு ஸோ யார் அத்தாரிட்டி கொடுக்குறாங்களோ எம்டி கொடுத்துட்டு ஸோ எம்டியோட கெஸ்ட்டு ஸோ இதையும் கொடுத்துட்டு எனேபிள் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டா இந்த பில் காம்ப்ளிமெண்ட்டில் எனேபிள் ஆயிரும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஐட்டம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், டோட்டல் சேல்ஸில் ஆட் ஆகாது. அதே மாதிரி ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்டில் என்ன ஐட்டம் பிரிண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்குன்னு மட்டும் தான் தெரியும். ஸோ இதை நான் பிரிண்ட் பில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வராது, வெறும் ஐட்டம் மட்டும் தான் வந்திருக்கும், எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. இது காம்ப்ளிமெண்ட் பில்லுமாங்க. ஸோ அது மென்ஷன் ஆயிடுவாங்க காம்ப்ளிமெண்ட் பில்லில். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பில்லுன்னு ஒரு பில் எடுத்து காட்டிடுறேன். டிஸ்கவுண்ட் வந்து நான் 15% ஒரு இதில் போடுறேன். இது ஒரு கேவிட்டிலாம் இது கொடுக்கல, டைரெக்டாக பில்லு தான் எடுக்கிறேன். ஸோ கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 15% ஆட் ஆகி 52.15 வந்துடும். ஸோ அது டோட்டலாக இந்த மாதிரி பில்லு வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து நம்ம டேக்அவே இதுனா டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறது. ஸோ அது அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தோன்னே அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணி டேக்அவே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் போய்ட்டு ஐட்டம்ஸ் அதே மாதிரி செலக்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம டேரெக்டாக பிரிண்ட் பில் கொடுக்கும்போது கிச்சனுக்கு கேவிட்டியும் பில்லும் ரெண்டுமே சேம் டைமில் பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம அவங்க ஆர்டர் கொடுத்தனோட்டியே நம்ம கேவிட்டி கிச்சனுக்கு போயிருந்தோம். ஸோ அதனால் கேவிட்டி ப்ளஸ் பில் ரெண்டுமே சேம் டைமில் ஒரே டைமில் பிரிண்ட் ஆகி வந்துடும். இதில் அதே மாதிரி மென்ஷன் ஆகி வந்துடும். டேக்அவேன்னு மென்ஷன் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ கஸ்டமர் உங்களோட ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களோட ஓன் டெலிவரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெலிவரி ஆர்டர் எடுத்துக்கலாம். ஸோ அது கிளிக் பண்ணும்போது கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரி பண்ணி இருந்தோன்னா எடுத்துக்கலாம், டீட்டெயில் எடுத்துக்கலாம். இல்லை புதுசாக என்ட்ரி பண்ணால் இல்லை ஃபோன் நம்பர் இதெல்லாம் டீட்டெயில் பண்ணி என்ட்ரி பண்ணிவிட்டு ஒன் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒன் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீட்டெயில் அப்படியே சேவ் ஆயிரும். சேம் இதில் வந்து ஒரு பில் எடுக்க போகிறோம். இதில் உங்களுக்கு கேவிட்டி பில் ரெண்டுமே சேம் டைம்லேயே பிரிண்ட் ஆகி வந்துடும். அதேமாதிரி இதில் அட்ரஸும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு.
ஸோ நம்ம என்ன அட்ரஸ் கொடுத்தோமோ அந்த அட்ரஸில் இந்த பில் பண்ணி ஆயிரும். ஸோ இது டெலிவரி பாய்கிட்ட கொடுக்கும்போது அவங்க இந்த அட்ரஸ் வச்சு ட்ராக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே செட்டில்மெண்ட் பேஜ், நம்ம பில் எடுத்தது எல்லாமே எல்லோவாக மாறி இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம செட்டில்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இது கிளியராக மாறும், இன்னும் கிளியர் ஆகாது. ஸோ இதில் வந்து இப்போ செட்டில்மெண்ட்டில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நம்ம பில் எடிட் ஆப்ஷன், ஐ மீன் பில்லு டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் பில்லுக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் போடுறது, எல்லா மொத்த பில்லும் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணணும், ஆல்ரெடி இருக்க ஒரு பில் எடுத்ததை ஸ்ப்ளிட் பண்ணணும்னா இந்த ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு பில் ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா 2 பில்லை ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். இதிலே இல்லை நம்ம போட்ட பில்லையும் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பில் எடிட் கொடுத்தீங்கன்னா அந்த பில் எடிட் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஐட்டம் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணிட்டு கூட பில் எடுத்தேன்னா அந்த பில்லில் புதுசாக பிரிண்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து செட்டில்மெண்ட் வந்து கிரெடிட் செட்டில்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிரெடிட் கஸ்டமர் யாராவது இருக்காங்க, ஐ மீன் மந்த்லி ஒன்ஸ் தான் பே பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட நேம் போட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு, எவ்வளோ பில்ஸ் நம்ம இது வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை செட்டில் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது செட்டில் உங்களுக்கு வந்து அவங்க கிரெடிட் செட்டிகிட்டே இருக்கும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அவங்க பே பண்ண ரிசிப்டாக பே பண்ண உங்களுக்கு பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து பில் ரீப்ரிண்ட், ஆல்ரெடி எடுத்த பில்லே வந்து நம்ம ரீப்ரிண்ட் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதை இப்போ ஒரு பில் எடுக்கணும்னா ஸோ இந்த பில் கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ ரீசன் கேட்கும், என்ன ரீசன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் ஜம்பா, நோ பேப்பரா, கஸ்டமர் எது கேட்குறாங்களோ அது கொடுத்துட்டு ரீப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரீப்ரிண்ட் பில் ஆகி உங்களுக்கு வரும். பட் பில்லில் வந்து டூப்ளிகேட் பில்லுனே பிரச்சனை வந்துடும். இது வந்து டூப்ளிகேட் பில்லுனா ரீப்ரிண்ட் பில் எடுத்துன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு கேஷு கார்டு பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து திரும்ப கேன்சல் பண்ணணும், மோடு கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் எம்ஓபின்னு கொடுத்துட்டா ஸோ ராங் என்ட்ரி பண்ணிடுறாங்களா, கஸ்டமர் வந்து பேமெண்ட் மோட் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் அவங்க ரீசனபுளாக இருக்கோ அதை கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஷுங்கிறது மோடு கிளியர் ஆகிட்டு திரும்பி உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புதுசாக திரும்பி இன்னொரு செட்டில்மெண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு திரும்பி கார்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கேன்சலேஷன் வந்து பில் ரீப்ரிண்ட் இது எல்லாமே வந்து அட்மின் அத்தாரிட்டிக்கு மட்டும் தான் கொடுக்கும். ஸோ அங்கே இருக்க பில் யூஸருக்கோ இல்லை அங்கே கேஷியருக்கோ யாருமே கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த பில்லை டெலீட் பண்ணோம் அப்படின்னா எந்த பில்லோ அந்த பில்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கேன்சல் கொடுத்தா கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த பில்லு கேன்சல் கொடுத்தா எந்த ரீசன் கேட்கும். ஸோ ரீசன் ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். ஸோ கேன்சல் வந்து பில் கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த ஒரு பில்லு மட்டும் நம்ம டோட்டலாக பில் நம்பர் வந்து சீக்வன்ஸ்லேருந்து ஒரு பில்லு கேன்சல் ஆகி வந்துடும். ஆனால் அந்த பில் நம்பர் அப்படியே தான் இருக்கும், பெய்டில் மட்டும் கேன்சல்னு சேர்ந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஐட்டமாக வரும். ஓப்பன் ஐட்டம் எதுக்குன்னா திடீர்னு உங்கள் ஃபுட் மெனு நீங்கள் இப்போ டிஸ்பிளே பண்ணது வந்து பிரியாணி இந்த ஐட்டம்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணிடுவோம். பட் திடீர்னு ஒரு மெனு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் ஐட்டமில் போயிட்டு ஐட்டம் நேம் போட்டுக்கலாம். ஸோ அதேமாதிரி ரேட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேக்ஸை செட் பண்ணதாலும் செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் டேரெக்டாக வந்து பில்லிங் ஆட் ஆயிரும். இது வந்து நீங்கள் மெனுவிலே ஆட் பண்ணலை, சாஃப்ட்வேர்லேயே இல்லை அப்படிங்கும்போது இந்த மெனுவை ஓப்பன் ஐட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ஓப்பன் ஐட்டம் பில் எடுத்துக்கலாம், சேம் அந்த ஐட்டமும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் பில்லில். இதுவும் அதே ரிப்போர்ட்லேயே ஆட் ஆயிரும், ரிப்போர்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஐட்டம் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ உங்களுக்கு இதில் ஐட்டம் பிளாக்கிங் எதுக்குன்னா ஸோ உங்கள்கிட்ட இப்போ அவைலபிள் ஐட்டம்ஸ் வந்து மார்னிங் டிஃபன் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஐட்டம்லாம் பிளாக் பண்ணி வச்சிடலாம். ஐட்டமில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இட்லி தோசை இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா பிளாக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டேபிளில் போய் ஆர்டர் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அந்த ஐட்டம் பிளாக்னு மெசேஜ் வந்துடும், உங்களுக்கு ஐட்டம் பிளாக்னு மெசேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எதுக்குன்னா நம்ம கேப்டன் நேமு வெயிட்டர் நேமு உங்களோட ஆர்டர் எடுக்கிறது கேப்டன் எடுப்பாங்க, ஸோ சர்வ் பண்ணுறது வெயிட்டர் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணது கேப்டன் வெயிட்டர் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க டிசினேஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு மொத்த இதுவும் நம்ம இதிலே கூட சேலரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது பயோமெட்ரிக் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம பேரோலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி நேம் ஆட் பண்ணுறோம். எம்ப்ளாயின் ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சேலரி போடுறது ப்ளஸ் வந்து சேலரி லோன் கொடுக்குறது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே வியூ ஆகும். உங்களுக்கு சேலரி அட்வான்ஸு, ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் எதை கொடுக்குறது வந்து அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நேம் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறீங்களோ அமௌண்ட் என்ட்ரி பண்ணிக்கலாம். அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டு ரீமார்க்ஸ் என்ன ரீமார்க்ஸ்க்காக கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அதையும் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேலரி போனஸு, சேலரி ஓவர் டைம்னா சப்போஸ் அவங்க கஸ்டமர் அவங்களோட எம்ப்ளாயி வந்து ஓவர் டைம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஓவர் டைம் எதுவும் கொடுத்துடலாம். ஸோ அதுவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அட்டெண்டன்ஸ் போடலாம். டெய்லி உங்களுக்கு அவங்க ப்ரெசென்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரெசென்ட் போட்டிங்கன்னா ப்ரெசென்ட் எடுத்துக்கும். ஸோ கொடுத்தீங்கன்னா க்ரீனாக மாறும். ஸோ இது அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் ஹாலிடேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இப்போ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஆப்ஷனாக மாறிடும். ஸோ க்ரீன் ஒரு அதுக்கேற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஸோ இதோட அதே மாதிரி இது வியூ அட்டெண்டன்ஸு, வியூ சேலரி இதெல்லாமே இதில் பார்த்துக்கலாம். வியூ அட்டெண்டன்ஸ்னால் ஸோ இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க, அது மந்த் வைஸ் எத்தனை நாள் அவங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எத்தனை நாளும் ஆப்ஷன் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே
மந்த் வைஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து அவங்க சேலரி நம்ம கொடுக்குறோம்ல, அந்த சேலரியோட டீட்டெயில்ஸும் வியூ சேலரியில் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேலரி என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ சேலரி அவங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறோம், மந்த்லி 25,000 30,000 சேலரி கொடுக்கணும். அது இதை என்ட்ரி பண்ணி வச்சிட்டோம்னா ஸோ அதோட சேலரி மந்த் வைஸ் நம்ம இதிலே என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிட்டு இதோட பில்லு பிடிஎஃபாகவும் எடுத்துக்கலாம், எக்ஸ்போர்ட் எக்ஸலாகவும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து மாஸ்டரில் போகிறோம். மாஸ்டர் எதுக்குன்னா உங்களோட செட்டிங்ஸ், அதாவது பில்லிங்க்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு செட்டிங்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லா டோட்டல் செட்டிங்ஸ் எல்லாம் தான் கவர் பண்ணுவோம். உங்களுக்கு என்னென்ன டேபிள்ஸ் வேணும், எத்தனை கேவிட்டி வேணும், எத்தனை கிச்சன் பிரிக்கணும், மல்டிபிள் கிச்சன்ஸ் வேணும்னா அந்த மல்டிபிள் கிச்சன்ஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே மெனு ஆட் பண்ணுறது இதில் தான் பண்ணுவோம். ஸோ மெனுவில் போயிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க மெனு லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ இதில் வந்து லாஸ்ட் ஐட்டம் வந்து லாஸ்ட் மெனு பார்த்துட்டு அந்த மெனுக்கு அடுத்த நம்பர் நம்ம இங்கே போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு 2000 போட்டுட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ மெனுனா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ பிரியாணி நான் ஆட் பண்ணுறேன், ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது ரேட்டு மட்டும் போட்டுட்டு இது வந்து கேட்டகரி. ஸோ எந்த கேட்டகரினா பிரியாணிங்கிற கேட்டகரியில் தான் வரணும். இது எந்த கிச்சனுக்கு போகணுமோ அது கிச்சன் நேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு மற்றதெல்லாம் ஃபீல்டு ஃபில் பண்ண அவசியம் இல்லை. ரேட் 1 ரேட் 2 மட்டும் போட்டுக்கலாம். டேக்ஸ் 5.5% டேக்ஸ் 2.5 மட்டும் நம்ம எஜிஎஸ்லையும் சிஜிஎஸ்லையும் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ மற்ற டேக்ஸ்லாம் சர்வீஸ் சார்ஜ் பாச சார்ஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்சென்டிவ் அதே மாதிரி கேப்டன் இன்சென்டிவ், கேப்டனுக்கு வந்து இந்த ஐட்டம் அவங்க சேல்ஸ் பண்ணால் அவங்களுக்கு ₹1 அந்த இன்சென்டிவ் ஆட் ஆகணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ₹0 கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு ஐட்டம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஐட்டம் ஆட் ஆயிரும். ஸோ இந்த ஐட்டம் ஆட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பில்லிங் ஸ்க்ரீனில் வரணும்னா ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணால் தான் வரும். ஸோ சிங்கனைஸ் இங்கே செட்டிங்ஸும் சிங்கனைஸ் மெனு ஒன்று இருக்கும். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகுனா பிரியாணிங்கிற அந்த ஐட்டம் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ நம்ம ஆட் பண்ண ஐட்டம் 250 வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐட்டம்ஸ் ஆட் ஆக நீங்களே ஒவ்வொரு டைம் ஐட்டம் ரேட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரேட் சேஞ்ச் பண்ணது டேரெக்டாக அதே தான் மாஸ்டரில் மெனுவில் போயிட்டு ஸோ உங்களுக்கு இங்கேயே நீங்கள் ரேட்டு மாற்றலாம் மாற்றிக்கலாம். இப்போ நான் மட்டன் பிரியாணி வந்து இங்கே 270 இருக்குது, 450 மாற்றணும் என்ட்ரி கொடுத்தனா அப்படியே 415 சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே இது வந்து ரேட் 1 எதுக்குன்னா டைனிங் ரேட்டு, ரேட் 1 பார்சலுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் ரேட் 3 ரேட் 4 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நம்ம டெலிவரிக்காக ஒரு ரேட் யூஸ் பண்ணலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆன்லைன் வந்து நம்ம இன்டெகிரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்விக்கி ஜொமேட்டோ ஜாரோஸ் இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் அதோட ரேட் இதில் என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம், என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை ரேட் வேணாலும் இந்த 4 ரேட்லேயும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ரிப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சம்மரி ரிப்போர்ட்டு ஒன்று வரும். இது வந்து பேசிக்காக ரிப்போர்ட்ஸ் வந்து சிஸ்டமில் எடுக்கிறதா ரிப்போர்ட்டு. மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேஷ்போர்ட் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். இது எதுக்குன்னா ஜஸ்ட்டு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஒரு அன்னியோட சேல்ஸ் அவங்க கேஷியர் பார்க்கறதுக்காக இந்த ரிப்போர்ட் வச்சிருக்கோம். பட் இந்த ரிப்போர்ட் அவங்க பார்க்கணும்னு நினச்சா பார்க்கலாம், இல்லைனா டிசேபிள் பண்ணால் டிசேபிள் பண்ணிக்கலாம். இதே பில் வைஸ் ரிப்போர்ட் இருக்கும், எத்தனை பில்ஸ் போயிட்டுருக்கு, அந்த பில்லோட அமௌண்ட் எவ்வளோ, சப் டோட்டல் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, அந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலாக அப்படியே கிளியராக இதில் வந்துடும். நெக்ஸ்ட் ஐட்டமைஸ் ரிப்போர்ட்டு. ஐட்டமைஸ் ரிப்போர்ட்லேயும் உங்களுக்கு மெயின் கேட்டகரி, சப் கேட்டகரி, அப்புறம் கிச்சன் வைஸ் வேணும்னா எந்த கிச்சனில் எவ்வளோ ஐட்டம் போயிருக்கு அப்படின்னு ஒரு தனி ரிப்போர்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். பேமெண்ட் கலெக்ஷனில் வந்து கேஷு, கிரெடிட்டு, இந்த மாதிரி சேல்ஸு ரிப்போர்ட் தனியாக வந்துடும். ஸோ இதில் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டும் டேக்ஸ் மாதிரி, அதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் டெய்லியும் எவ்வளோ பூஜா எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். கஸ்டமர் ஃபோன் நம்பர் நம்ம ஒவ்வொரு டைம் பில்ல டெலிவரி யூஸ் பண்ணும்போது ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணோம் அந்த ரிப்போர்ட்டு. அப்புறம் கேப்டன் அண்ட் வெயிட்டர் ரிப்போர்ட் தனியாக இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கேப்டன் ரிப்போர்ட்லேயே வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து வேறு ரைட் கிளிக் பண்ணும்போது பில் வைஸ் தனியாகவும், அதில் இன்னொரு ஐட்டமைஸ் வேணாலும் ஐட்டமைஸ் வேணும், ப்ளஸ் வந்து இதுலேயே வந்து கேட்டகரிஸ் 3 இதுவுமே வந்துடும். ஸோ இது எல்லாமே நம்ம பிரிண்டும் எடுத்துக்கலாம், எக்ஸ்போர்ட் எக்ஸலும் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட்ஸ் பொறுத்தவரை எல்லாமே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஷோ பண்ணும்போது பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் இதிலே கொடுத்தாலும் இதிலே பிரிண்ட் வந்துடும் ரிப்போர்ட்டு. ஸோ இது உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் எக்ஸல் வேணாலும் எக்ஸ்போர்ட் எக்ஸலும் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போது இன்வென்ட்ரி பார்க்க போகிறோம். இன்வென்ட்ரி வந்து இந்த பில்லிங் ஸ்க்ரீன்லேயே இருக்கும். இன்னொன்று வந்து 2 இன்வென்ட்ரி மாடியூல் இருக்குது நம்மகிட்ட. ஒன்று வெப் ப்ரௌசர் ஒன்று இருக்குது, பில்லிங் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுற இன்வென்ட்ரி ஒன்று இருக்குது. ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஒரே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட லொக்கேஷனை நம்ம சூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா இப்போ நம்ம மெயின் ஸ்டோர் ஒன்று இருக்கும், சப் ஸ்டோர் இருக்கும், அதாவது மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அந்த பிரான்ச்சஸ் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் நான் பில்லிங் ஒரு இது ஸ்டோர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் ரா மெட்டீரியல் இருக்கட்டும், குக்கர் ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூவில் போய்ட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இது என்ன பாக்ஸு, சரி எந்த இது கேஜியில் வரணுமா லிட்டர்ஸில் வரணுமா அப்படின்னு கிளிக் பண்ணுற மாதிரியும், கேட்டகரி ப்ளஸ் வந்து டெய்லி பர்ச்சேஸாக இந்த மாதிரியும் கொடுத்துட்டு ரேட்டு, செல்லிங் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஸோ ஐட்டம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் இங்கே ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் எதுன்னா ஸோ உங்களுக்கு இல்லை சப் பிரான்ச்சஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம சிங்கிள் பிரான்ச்சஸ் தான் இருக்குன்னா அதுலேயும் வந்து சைனீஸ் டிபார்ட்மெண்ட்டு, கிரில்டு அந்த மாதிரி சப்போர்ட்டு, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்னா அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ 3வது வந்து நம்ம சப்ளையர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ளையர் நம்மகிட்ட மொத்த வெண்டர் நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே இதில் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆயில் பர்ச்சேஸாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் பர்ச்சேஸ் இருக்கட்டும், ரைஸ் பர்ச்சேஸாக இருக்கும். ஸோ அதோட வெண்டர்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு சப்ளையர் பேமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்ச்சேஸை நம்ம என்ட்ரி பண்ண அவங்களோட பேமெண்ட்ஸ் வந்து இதில் லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ அதை வச்சு நம்ம அவங்களுக்கு திரும்பி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து நம்ம பேலன்ஸ் கொடுத்துட்டே வரலாம். பேலன்ஸ் குறையும்போது உங்களுக்கு பேலன்ஸ் டு பே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிரும். அது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இது செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஐட்டம்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ரீஆர்டர் லெவல் செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 500 kg வந்து மேக்ஸிமம் ஆகும். ஒரு 10 kg வந்து நம்ம வந்து மினிமம் லெவலாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ரெட்டாக இருக்கிறது எல்லாமே மினிமம் லெவலு. சப்போஸ் 500 kg மேலே போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அப்படியே உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி க்ரீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி 10 kg மேலே போனால் க்ரீனாக மாறிடும். ஸோ அது இண்டிமேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கலர்ஸ் இங்கே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ளையர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பில்லில் போய்ட்டு புதுசாக ஒரு பர்ச்சேஸ் போட போகிறோம். ஸோ நியூவில் போய்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு சப்ளை நேம் செலக்ட் பண்ணுவோம். எல்லாமே ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். கீபோர்டு வெர்ஷனாகவும் இருக்குது, நம்ம டச் ஸ்க்ரீன் வெர்ஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்ளை நேம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்ளை நேம் எடுத்துக்கணும். சப்ளை பில் நம்பர் அவங்க பில்லிலே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பில் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஐட்டம் நேம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஐட்டம் என்ட்ரி பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஐட்டம் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இந்த ஐட்டம் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஒரு டோட்டல் அமௌண்ட் டோட்டல் டேக்ஸ் இருந்துச்சுன்னா டேக்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேக்ஸ் செட் பண்ணால் டேக்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அது சேவ் பண்ணிங்கன்னா இந்த பில்லு பர்ச்சேஸ் பில் சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த பில்லை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இத்தனை ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் இல்லை ஐட்டம் எது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பர்ச்சேஸ் பில் டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். பட் டெலிட் ஆப்ஷன் வந்து ஒன்லி அட்மின் யூஸருக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணதை வந்து நம்ம இஷ்யூ பண்ணணும். இஷ்யூ எதுக்குன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். வெண்டர்ட்டு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பில்லை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பட் இஷ்யூ கொடுத்தா மட்டும் தான் நம்ம கிச்சனில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கிச்சனில் வந்து ஒவ்வொருத்தவங்க சைனீஸில் கேட்டிருப்பாங்க, சவுத் இந்தியன் கேட்டிருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இஷ்யூ கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் மட்டும் தான் இங்கே ஷோ ஆகும். பர்ச்சேஸ் பண்ணாத ஐட்டம் எங்களுக்கு வர நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகாது. ஸோ இப்போ அந்த சைனீஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சில்லி பண்ணி ட்ரை கொடுத்துட்டு நான் வந்து சைனீஸ்க்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன்னா அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்து 51 இருக்குது, பேலன்ஸ் குவான்டிட்டி 51 இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 5 மட்டும் கொடுக்குன்னா 5 கொடுத்துட்டு ஆட் கொடுத்தேன்னா 5 தான் ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஒரே டிபார்ட்மெண்ட்டை மல்டிபிள் ஐட்டம்ஸ் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேம் டைம் கொடுத்துக்கலாம். கொடுத்து சேவ் பண்ணால் இது வந்து இஷ்யூ சேவ் ஆயிரும். ஸோ இஷ்யூ சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு லிஸ்ட் அவுட் போயிடும். பேலன்ஸ் வந்து 51 2 போச்சுன்னா ஸோ பேலன்ஸ் 49 அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதிலே வந்து இண்டென்ட் ஆப்ஷன் இருக்குது. இண்டென்ட் எதுக்குன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிச்சன்லேருந்து உங்கள்கிட்ட கேட்குறது வந்து இண்டென்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ கிச்சனில் வந்து உங்களுக்கு இந்த பிரியாணி இவ்வளோ வேணும், அரிசி இவ்வளோ வேணும், ரைஸ் இவ்வளோ சிக்கன் இவ்வளோ வேணும் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அது வந்து நீங்கள் இண்டென்ட்டாக கிரியேட் பண்ணுவீங்க. இண்டென்ட்டாக கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் இண்டென்ட் கிரியேட் ஆயிரும். அந்த இண்டென்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இண்டென்ட் அப்ரூவ் பண்ணணும். அவங்க கேட்டது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது இந்த இண்டென்ட் அப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த இண்டென்ட் ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா டேரெக்டாக நம்ம இஷ்யூ ஸ்க்ரீனில் போய்ட்டு நம்ம இண்டென்ட் வந்து அப்படியே இஷ்யூ பண்ணிடலாம். திரும்பி பர்ச்சேஸ் போட தேவையில்லை. ஸோ திரும்பி அந்த ஐட்டம்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும் அவசியம் இல்லை. டேரெக்டாகவே நம்ம இஷ்யூ கிளிக் பண்ணிட்டா அந்த இண்டென்ட் வந்து டேரெக்டாக இஷ்யூ ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு என்னென்னா ஸ்டாக் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நம்ம ஸ்டாக் போட்டிருக்கோம், அந்த ஸ்டாக் எதாவது ரிட்டர்ன் எடுக்கணும்னா ஸ்டாக் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் பில் ரிட்டர்ன் இருக்குது, ஸ்டாக் ரிட்டர்ன் 2 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷனில் போயிட்டு ஸோ நீங்கள் இது எதுக்காக யூஸ் பண்ணோன்னா நம்ம பில்லிங் யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், இஷ்யூ பண்ணுறோம், கிச்சன் ஃபுட்டு போயிடுச்சு, அந்த ஃபுட் ரெடியானது வந்து நம்ம பில்லிங்கில் சேல்ஸ் பண்ணும்போது ஸோ அந்த ஐட்டம் வந்து நம்மளுக்கு தெரியணும்ல, இத்தனை ஐட்டம் சேல்ஸ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ அந்த இது செக் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எக் மசாலா, ஆஃப் ஆயில், கலக்கி இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரியாணியும் வச்சுக்கணும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு 50 பிரியாணி போச்சுன்னா அந்த 50 பிரியாணி நம்ம ஸ்டாக் ஏற்றிருந்தால் மட்டும் இந்த 50 பிரியாணி ஸ்டாக் குறைஞ்சிச்சின்னா பேலன்ஸ் வந்து ஸ்டாக் இல்லைன்னா அது வந்து நோ ஸ்டாக் மெசேஜ் வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படியே நம்ம ஸ்டாக் மைனஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து திரும்பியும் நம்ம ஸ்டாக் ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து ரிசீபிள் எதுக்குன்னா ஸோ நீங்கள் அங்கே ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் வந்து வேறு பிரான்ச்லேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா இங்கே கூட நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம். பட் அவங்க அனுப்புறது ஒன்று தான் அனுப்பிவாங்க. நீங்கள் ரிசீவ் கொடுத்தீங்கன்னா 5 கொடுத்தீங்கன்னா அப்படி சேவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ஸ்டாக் எதுக்குன்னா இது வரையும் நம்ம எத்தனை ஐட்டம் சேல்ஸ் ஆகிருக்கு அந்த இது செக் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. ஸோ ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, சரி பேலன்ஸ் எவ்வளோ வருது, ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக இந்த சேல்ஸ் ஸ்டாக் ஐட்டம் இது வந்து பில்லிங் ஸ்க்ரீன்லேயே இருக்குது, நம்ம இன்வென்டரி ஸ்க்ரீன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட் இருக்குது. ஸ்டாக் ரிப்போர்ட்டில் வந்து ஸ்டாக் பை ரேட்டு, ஸ்டாக்கு, இதில் வந்து ஓப்பனிங்கு, க்ளோசிங்கு, அதோட ஸ்டாக் வேல்யூ, பேலன்ஸ் வேல்யூ இது எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் அதோட ரேட்டு டிபார்ட்மெண்ட் ரேட் வைஸு இது எல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். அதே மாதிரி ஸ்டாக் அவுட்னா இஷ்யூ பண்ணோட ரிப்போர்ட் அதுலேயும் சேம் அது டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் ரேட்டு குவான்டிட்டி இந்த மாதிரி எல்லாம் செப்பரேட்டாக ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் இதுவரை எவ்வளோ ஸ்டாக் நம்மகிட்ட இருக்குது பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது க்ளோசிங் ஸ்டாக் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து ஃப்ரீக்வன்ஸாக யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஃப்ரீக்வன்சி ஐட்டம் ஒன்று இருக்கும். ஸோ ரேட் வேரியன்ஸ் அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ரேட் இருக்கும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதே ஐட்டம் வந்து வேறு ரேட் இருக்கும். ஸோ அந்த ஐட்டமோட ரேட் வேரியன்ஸ் செக் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது பர்ச்சேஸ் ரேட் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரேட் வந்து 150, நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண 200. இந்த மாதிரி டேட் வைஸ் ரேட்டு மாறிச்சுன்னா அதில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ சப்ளையர் அதே மாதிரி சப்ளையர் பேமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறது வந்து எவ்வளோ பேமெண்ட்ஸ் வந்திருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம எக்ஸலாகவும் எடுத்துக்கலாம். இதெல்லாமே பிரிண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே பிரிண்ட் ஃபார்மேட்டில் வரும் உங்களுக்கு. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கன்சூமேஷன் வந்து வரும். அப்புறம் சென்ட்ரல் கிச்சன் ப்ரொடக்ஷன் பண்ணதாலும் சரி, ப்ரொடக்ஷன் சேல்ஸ் கொடுத்தாலும் சரி. ஸோ இதுவரை எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதோட சேல்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் மெட்டீரியல் லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் போயிருக்கு அப்படின்னு ஒரு மெட்டீரியல் செக் பண்ணி பார்க்கறதுக்கு கிளிக் பண்ணிக்கலாம்.